ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை எழுந்தவுடன் கணக்கு 20வது நாளுக்கான கொஷின்ஸை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நேற்று இன்னைக்கு முந்தின நாள் இந்த 3 நாளுமே கொஷின்ஸ் வந்து ஏறக்குறைய கொஞ்சம் ஈஸியான கொஷின்ஸாக தான் கொடுத்துட்ருக்கேன். அதுவும் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸாக கொடுத்துட்ருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா பேப்பர் 1 ஆனாலும் 2 ஆனாலும் நம்ம இந்த 2023, 24 அப்போல்லாம் நடந்த டெட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சமயத்திலலாம் கொஷின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாகவே இருந்தது. லாஸ்ட் இயர் 2025 நடந்த டெட் கொஷின் பேப்பர் ஈஸியாகவே இருந்துச்சு. சொல்லப்போனால் முந்தின கொஷின் பேப்பர்லாம் விட ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ 2026 நாம் எழுத போகிற ஸ்பெஷல் டெட் அப்படிங்கிறது 2 விதமாகவே நமக்கு டவுட் இருக்குது. ஈஸியாக போன முறை 25 இருந்த மாதிரி ஈஸியாக இருந்தாலும் சந்தோஷம் தான், இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தயாராகணுன்றதால தான் நான் இங்கே கொஷின்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு 2 விதமாகவுமே கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் இது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்னும் சிலர் மெசேஜ் பண்ணும்போதும் வாட்ஸ்அப்பில் இல்லை ஃபோன் பண்ணி கேட்கும்போது என்ன டவுட் கேட்குறீங்க அப்படின்னா, சார் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போடுற இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தா போதுமா அப்படின்னு கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 99% நான் உறுதியாக சொல்லுவேன். நீங்கள் இந்த கொஷின் சொல்ல போனால் 100% என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் இந்த கொஷின்ஸை மட்டும் பார்த்தா போதும். இந்த கொஷின்ஸ் மீன்ஸ் வெறும் காலை எழுந்தவுடன் கணக்கு போடுற இது மட்டும் இல்லாமல் நம்ம மீதி எக்ஸசைஸ் வைஸாகவும் கொஷின்ஸ் போடுறோம், அது இல்லாமல் சில டாபிக் வைஸ் கொஷின்ஸ் போடுறோம் இல்லைங்களா? நீங்கள் அது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே 100% உங்களால் மேத்ஸில் அவங்க கேட்கக்கூடிய 30க்கு 30 தாராளமாக எடுக்க முடியும். ஈவன் பேப்பர் 1 ஆனாலும் சரி, பேப்பர் 2 ஆனாலும் சரி. ஏன் அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிக்கு நடத்தும் போதும், செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு நடத்தும் போதும் சரி, முன்னாடி டெட்டுக்கெல்லாம் நடத்தும் போதுமே ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதை வச்சு சொல்கிறது தான் இது. அப்போ படித்தவங்க எல்லாருமே சொன்னது எல்லாமே மேக்ஸிமம் நீங்கள் என்ன கொடுக்குறோமோ இதே கொஷின் இல்லை இதே மாடல் கொஷின்ஸ் அப்படியே வருது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கொஷின் இப்போ இந்த ஒரு 191வது கேள்வி இருக்குது அப்படின்னா இந்த கேள்வி அப்படியே வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த கொஷினோட ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாடலில் கொஷின் வரும் இல்லையா? அப்போ நமக்கு இதுவே என்னென்னா இந்த ஐடியாவில் கொஷின் வந்திருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக இதை சொல்கிறத கரெக்டாக உள்வாங்கிக்கிட்டு திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிங்கனாலே போதும். மேத்ஸில் உங்களால் 30 out of 30 எடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நிச்சயமாக அதனால் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ஒரு முறை இந்த 10 கொஷினை பார்க்குறோம், அதோட விட்டுறதுன்னு கிடையாது. நேற்று கூட சார் ஒருத்தர் சொல்லும்போது சொன்னார், தம்பி 190 கொஷின் நான் எழுதி வச்சிருக்கேன், நான் திரும்ப திரும்ப அதை போட்டு பார்த்துட்டு இருக்கேன் நோட்டில் அப்படின்ட்டு. உண்மையிலேயே கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. என்ன அப்படின்னா, அதை திரும்ப திரும்ப நீங்கள் போட்டு 190 கொஷின் எழுதி வச்சுக்கிறாருன்றது கிடையாது, திரும்ப திரும்ப போட்டு பார்க்குறேன்னு சொன்னார் பாருங்க அந்த வார்த்தை. ஏன்னா அதை திரும்ப திரும்ப நீங்கள் போட்டு பார்க்குறப்ப தான் நமக்கு அந்த கான்செப்ட் நல்லா புரியும். சிலர் ஆல்ரெடி மேத்ஸ் டீச்சர்ஸாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க இந்த ஐடியா எல்லாமே டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்தியிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும். நமக்கு இந்த சயின்ஸ் டீச்சர்ஸாக இருக்கிறவங்க அவங்களுக்கும் எல்லாமே தெரியும். இருந்தாலும் இதெல்லாம் ரெகுலராக டச் இல்லை அப்படிங்கிறதால சில பேசிக் கான்செப்ட்ஸ் மறந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இவ்வளோ இது போடுறது. ஈவன் பேப்பர் 1 எழுதுகிற டீச்சர்ஸுக்கும் அதே மாதிரி தான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக கேளுங்க. இல்லை சார் இந்த டாப்பிக்கில் இருந்து எங்களுக்கு கொஷின்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கீழே கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள். அது ஒரு பிரச்சனையே இல்லை. இந்த டாபிக் சொன்னீங்க அப்படின்னா அதில் டவுட் இருக்குது, இல்லை புக்கில் இருந்து இந்த டாபிக் எடுத்து எடுங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் எடுக்கிறேன். சரிங்களா? அந்த மாதிரி டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். இன்றைக்கான கொஷின்ஸுக்கு போகலாம். கேள்வி எண் 191. ஏ மற்றும் பியின் கூடுதலின் 5 மடங்கு எனும் வாய்மொழி கூற்றுக்கு பொருத்தமான இயற்கணித கோவை. ஏ மற்றும் பியின் கூடுதலின், ஏ மற்றும் பியின் கூடுதலின், அப்போ ஏவையும் பியும் கூட்டுகிறோம், அதுக்கு 5 மடங்கு. 5 மடங்குனா இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து 5 மடங்கு அப்படின்னா பெருக்கல். மடங்கு அப்படிங்கிறது பெருக்கல்னு அர்த்தம். ஏ பிளஸ் பி இன்ட்டு 5. இதை வேற எப்படி எழுதலாம்னா 5 முன்னாடி போட்டுடலாம், 5 இன்ட்டு ஏ பிளஸ் பின்னு எழுதலாம். இந்த 2 விதத்தில் எந்த ஆன்சர் இருந்தாலும் கரெக்டு தான். இதை பாருங்க 5 இன்ட்டு ஏ பிளஸ் பின்னு இருக்கு. அப்போ இதுக்கு என்ன சார், எல்லாமே பார்த்தீங்கன்னா 5ab தான் இருக்கு. ஆனால் என்ன வித்தியாசம்னா இங்கே பாருங்க 5a பிளஸ் பின்னா ஏவின் 5 மடங்கு அதன் பிளஸ் பி, ஏவின் 5 மடங்கு மற்றும் பியின் கூடுதல்ன்றது இதோட அர்த்தம். 5 ஏ மற்றும் பி ஆகியவற்றின் கூடுதல் அப்படிங்கிறது இதோட அர்த்தம். ஏபியின் பெருக்கற பலனுடன் 5ஐ கூட்ட அப்படின்னா இது. புரிஞ்சு முடியுதுங்களா? ஸோ எல்லாமே 5ab வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அந்த பிராக்கெட்டோ இல்லை ஏபி இருக்கிற இடம் எப்படி மாறுதோ அதை பொறுத்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட் மாறும். சரிங்களா? ஓகே, அடுத்ததான் கேள்வி எண் 192. 2 விகிதங்களான ஏபி மற்றும் சிஇஸ்டி ஆகியவை சமமாக இருந்தால் அவற்றை டேஷில் உள்ளன என குறிப்பிடலாம். ஆல்ரெடி நம்ம இந்த வார்த்தையை பார்த்துருக்கோம், கவனம் இருக்கான்னு பாருங்க. விகித சமத்தில் உள்ளன என குறிப்பிடலாம். ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. A:Bயும் C:Dயும் ஈக்குவலாக இருக்குன்னா இந்த ஈக்குவலாக இருக்குன்றது என்னன்னு சொல்லுவோம்னா விகித சமம், ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? 193. 89 சென்டிமீட்டர் என்பதன் மீட்டர் மற்றும் தசம வடிவம். இப்போ 89 சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா 2 ஸ்தானம் முன்னாடி தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளியே இல்லை அப்படின்னா, இப்போ 89 பக்கத்தில் புள்ளியே இல்லையே சார் அப்படின்னா எல்லா நம்பருக்கு பின்னாடியும் கடைசியாக புள்ளி இருக்குன்னு அர்த்தம். அப்போ புள்ளியை 2 ஸ்தானம் முன்னாடி தள்ளுறோம், 1 2 இங்கே தள்ளுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 0.89 மீட்டர். இப்போ சென்டிமீட்டர் மீட்டராக மாறிடும்.
வெறும் புள்ளி வச்சு ஆரம்பிக்க மாட்டோன்றதால முன்னாடி ஒரு 0 சேர்த்துப்போம். அப்போ ஆன்சர் 0.89 மீட்டர். ஓகேங்களா? இந்த மாடல் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரட்டுமா? 75 சென்டிமீட்டர் என்பதை மீட்டராக மாற்றுக. 3 சென்டிமீட்டர் என்பதை மீட்டராக மாற்றுக. பார்க்கலாமா? 3 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத எப்படி மீட்டராக மாற்றுவோம் அப்படின்னா, நான் வேற ஒரு கொஸ்டின் வச்சு உதாரணம் சொல்கிறேன். 5 சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுக அப்படின்னா புள்ளி 2 ஸ்தானம் முன்னாடி வரணும். 1. 2வது ஸ்தானத்துக்கு நம்பரே இல்லை அப்படின்னா என்ன சேர்த்துக்கலாம்னா 0ன்னு சேர்த்துக்கலாம். அப்போ புள்ளி 0.5 வெறும் புள்ளி வைக்க மாட்டோன்றதால முன்னாடி 0 புள்ளின்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? அப்போ 0.05 மீட்டர். அப்போ அதே மாதிரி 3 சென்டிமீட்டரையும் மீட்டராக மாற்றுங்க பார்க்கலாம். சரிங்களா? மூணாவதாக இங்கே இன்னொரு கேள்வி தரேன். 189 சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுக. எப்படி இருந்தாலும் கடைசியிலேருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். சரிங்களா? இன்னும் சிலர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஹோம்ஒர்க் கொஸ்டின் தரேன் இல்லைங்களா, இதுக்கான ஆன்சர்ஸையும் சொல்லுங்கள் சார், நாங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் நான் அது வேணா ட்ரை பண்ணுறேன். நான் சொல்லும்போது அப்படியே அந்த கொஸ்டின் மாடலில் உங்களுக்கு இதெல்லாம் முன்னாடி எழுதி வச்சு சொல்கிறது இல்லை. இந்த கொஸ்டினை பார்க்கும்போது இந்த மாடல் நான் உங்களுக்கு கொஸ்டின் சொல்லிடுறேன். ஆன்சர் தேவை அப்படின்னா அடுத்த கிளாஸில், இல்லை பெரும்பாலும் கீழே கமெண்ட்டில் போடுறீங்க அப்படின்னா நான் அப்பவே பார்த்து ரைட்டாக தப்பான்றதை சொல்லிடுறேன். முடிஞ்சால் நான் அடுத்த கிளாஸ்ல இருந்து இதுக்கான ஆன்சர்ஸையும் சொல்கிறதுக்கு பார்க்குறேன். ஓகேவா? ஓகே. அடுத்ததாக கேள்வி எண் 194. 103.092 என்பதில் 2ன் இடமதிப்பு. இது நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 நாளில் போடும்போது இந்த இடமதிப்பை பற்றி போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் வரும்போது 1, 10, 100ன்னு வரும். ரைட் சைடில் வரும்போது 10ல் 1, 100ல் 1, 1000ல் 1ன்னு வரும். நீங்கள் முதல்ல அந்த 2-3 நாளில் போட்ட வீடியோஸ் எடுத்து பார்த்தோன்னா அது இன்னும் தெளிவாகவே விளக்கம் சொல்லியிருப்போம். பாயிண்ட்டுக்கு புள்ளி வச்ச நம்பர் வரும்போது புள்ளிக்கு ரைட் சைடில் வருதுன்னா 10ல் 1, அடுத்ததா 100ல் 1, அடுத்ததா 1000ல் 1 அப்படின்னு வரும். இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா டென்த்ஸ், 10 கிடையாது, டென்த்ஸ், THன்னு வரும். இது ஹண்ட்ரட்ஸ், இது தௌசண்ட்ஸ் அப்படின்னு வரும். அப்போ 2 எங்கே இருக்குன்னா பாருங்க, 10ல் 1, 100ல் 1, 1000ல் 1ல் இருக்குது. ஸோ 1000ல் 1 அப்படின்னும் போது தௌசண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். புரிஞ்சு முடியுங்களா? லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, 1, 10, 100ன்னு அழகாக சொல்லிடும். ரைட் சைடில் வரும்போது 1ல் ஆரம்பிக்காது, 10ல், 100ல், 1000ல்னு ஆரம்பிக்கும். அதனால அதை கொஞ்சம் கவனமாக பண்ணணும். சரிங்களா? இந்த மாடல் வேணா இன்னொரு கொஸ்டின் தரலாமா? 111.27 என்பதில் 7ன் இடமதிப்பு என்ன? இது ஒரு கேள்வி. ஏற்கனவே 3 கேள்வி கொடுத்தோம் இல்லையா? 4, 5. அடுத்ததா 100.738 என்பதில் 8ன் இடமதிப்பு என்ன? சரிங்களா? 2 கேள்வி. இதில் 7ன் இடமதிப்பு, இதில் 8ன் இடமதிப்பு. இது ரெண்டுத்துக்கு என்ன ஆன்சர்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேவா? கேள்வி 195. ஒரு வட்டத்தின் விட்டம் D எனில் அதன் சுற்றளவு, அதாவது இங்கே டயாமீட்டர் கொடுத்துட்டு சுற்றளவு கேட்குறாங்க. சாதாரணமாக ரேடியஸ் கொடுத்தாங்கன்னா சுற்றளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 2πr. ஆக்சுவலாக அங்கே 2πrயும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இதுவும் ஆன்சர் தான். ஆனால் அவங்க டயாமீட்டரை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்கிறதால டயாமீட்டர் வரும்போது ஃபார்முலா π×d. ஏன் அப்படின்னா 2 ஆரம் சேரும்போது 2r சேர்ந்தது தான் என்னன்னு மாறிடும் அப்படின்னா டயாமீட்டர் dன்னு மாறிடும். அப்போ ஆன்சர் π×d. வெறும் வட்டத்தின் சுற்றளவுனா 2πr அப்படிங்கிறது கூட கரெக்டு தான், தப்பு கிடையாது. டி கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபார்முலா π×d. நம்ம இப்போ 2πrன்றதை நிறைய ஃபார்முலா பார்த்துருப்போம், அதுதான் அப்ளை பண்ணியிருப்போம். ஆனால் இதே ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா π×d. ஓகேங்களா? கேள்வி 196. எண்ணிலிருந்து 6ஐ கழிக்க 8 கிடைக்கிறது என்பதை குறிக்கும் கூற்று. எண்ணிலிருந்து 6ஐ கழிக்க ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 8. அப்போ n - 6 = 8. இது வரைக்கும் பாருங்க. இது எங்கே பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கா? நம்ம எக்ஸசைஸ் வைஸாக கொஸ்டின் போட்டுட்டு வந்தோம் பார்த்தீங்களா? அதில் 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் போடும்போது இந்த கொஷின்ஸை போட்டிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாக எக்ஸசைஸ் வைஸாக இருக்கிற 1 மார்க் எல்லாம் போட்டுட்டோம். அடுத்து இணையிலேருந்து நம்ம செகண்ட் டேர்முக்கு 1 மார்க் போட ஆரம்பிக்க போகிறோம். 1 மார்க் ஃபுல்லாக 6th 7th 8th இதெல்லாம் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான கொஷின்ஸையும் போட போகிறேன். சரிங்களா? ஸோ அந்த 1 மார்க்கையும் கொஞ்சம் ரெகுலராக பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு அதை பேஸ் பண்ணியும் கொஷின்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததான் கேள்வி 197. பின்வரும் விகிதங்களில் எது விகித சமம் ஆகும்? விகித சமம் அப்படின்னா 2-3 விதத்தில் சொல்லலாம். ஒன்று, நீங்கள் இதை சிம்பிளை பண்ணி 2 ஒரே மாதிரி வர்றது, இல்லாட்டி ஃபஸ்ட்டு லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி நடுவில் இருக்கிற 2த்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஈக்குவலாக வர்றது. அந்த மாதிரி சொல்லலாம். முதல்ல சொன்ன மாதிரி மல்டிப்ளை பண்ணி சொல்லலாம். பாருங்கள், இது உங்களுக்கு ஈஸி. இந்த இடத்துல ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 11 33, 5 6 30. ஈக்குவலாக வருதா? வரல. அப்போ இது இல்லை. அடுத்தது ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், நடுவில் இருக்கிற 2த்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 7 6 12, 3 9 27. ஈக்குவலாக வரல. இங்கே அதே மாதிரி 7 25 50, 5 5 50. ஈக்குவலாக வருது. அப்போ கண்டிப்பாக இதான் ஆன்சர். வேணா இங்கேயும் செக் பண்ணிடலாமா? 3 9 1 1 ஈக்குவலாக வரல. அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா?
விகித சமம் ப்ரொபோர்ஷன்னு கேட்குறாங்கன்னா 2-3 ஐடியா இருக்குது. அதில் ஒரு ஐடியா இது. ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சரும் நடுவில் இருக்கிற ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கணும். இது அவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கும்போது ஏடி ஈக்குவல் டு பிசி, அதாவது எப்படி கொடுப்பாங்கன்னா A/Bயும் C/Dயும் விகித சமத்தில் இருப்பேன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா கீழே இருக்கிற கண்டிஷனில் எது ட்ரூ அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஏடி ஈக்குவல் டு பிசிங்கிறது தான் ட்ரூ. ஏன்னா ஏடி ஈக்குவல் டு பிசினா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு நடுவில் இருக்கிற ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இது 197. சப்போஸ் இந்த ஏபிசிடியை மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே ஒரு 5 கேள்வி பார்த்தோமா, 6வது ஒரு கேள்வி கொடுக்குறேனே, P/Q மற்றும் M/N ஆகியவை விகித சமத்தில் உள்ளன எனில் அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ PQ ஈக்குவல் டு MN, ஆப்ஷன் பி QN ஈக்குவல் டு PM, ஆப்ஷன் சி PN ஈக்குவல் டு QM, ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை இப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுங்க. இந்த 4ல் எந்த கண்டிஷன் ட்ரூ அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல ஆன்சராக சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சு முடியுதா? ஏன்னா ஏபிசிடி வச்சு தான் கொடுக்கணும் இல்லை, எந்த லெட்டரை வச்சு வேணாலும் அவங்க மாற்றி கொடுக்கலாம். ஐடியா புரிஞ்சிச்சுன்னா அதுல இருந்து ஆன்சர் நம்மளால எழுத முடியும். ஓகேங்களா? அடுத்த 198. 9/10 என்பதின் 1ஆம் இலக்கம் என்ன? 9/10 என்ன அர்த்தம்? 9/90ன்னு போட்டுறக்கூடாது. சிலர் அதை போட்டுரு 9/10 அப்படின்ட்டு கிடையவே கிடையாது. 9/10னா என்ன அர்த்தம்னா 9 10 முறை பெருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? இப்போ இங்கே பாருங்களேன், 9 பெருக்கிறேன். 9 9 81, அடுத்த 2 9 81, அடுத்த 2 அடுத்த 2 அடுத்த 2 இப்படின்னு மொத்தம் 5 செட் வரும். ஏன்னா பவரில் 10ன்றதால மொத்தம் 5 செட் வரும். அப்போ 5 முறை 81 வரும். கரெக்டா? இப்போ அவங்க கேட்கறது 1ஆம் இலக்கம் தான். 1ஆம் இலக்கத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. 81ல் 1ஆம் இலக்கம் 1, இங்கே என்ன இருக்கு? 1. மொத்தம் 5 நம்பர் வந்திருக்கும். கரெக்டா? 5த்துலேயுமே 1ஆம் இலக்கம் என்னதான் இருந்திருக்கும்? 1. 1 எத்தனை முறை பெருக்கினாலும் என்னதான் வரும்? 1 தான் வரும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 1. புரிஞ்சு முடியுதா உங்களால்? 9 பவரில் எத்தனை இருந்தாலும் சரி, இன்னும் சொல்லப்போனால் 9 பவரில் ஈவன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதோட 1ஆம் இலக்கம் 1ன்னு வரும். 9 பவரில் ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா அதனுடைய 1ஆம் இலக்கம் 9ன்னு வரும். எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, இப்போ இங்கேயே எடுத்துக்கோங்களேன், 10 நம்பர் ஆச்சா, 11. இப்போ சப்போஸ் இதுவே 9 பவர் 11ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னொரு 9 வந்திருக்கும். எக்ஸ்ட்ராவாக ஒரு 9ன்னு இருக்குமா? அப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு 9, ஸோ ஓர் 9 9ன்னு வந்திருக்கும். புரிஞ்சு முடியுதுங்களா? நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 2 இல்லை 3 நம்பர் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அதை வச்சு மீதி இருக்கிற 1ஆம் இலக்கத்தெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி வேணா இன்னொரு கொஸ்டின் தரேன், உங்களால் இதை ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்கள். இங்கே 9 வச்சு கொடுத்தோமா, நான் உங்களுக்கு 7 வச்சு கொடுக்குறேன். 7/10 என்பதன் 1ஆம் இலக்கம் என்ன? இப்போ 7/10னா நீங்கள் எப்படி யோசிக்கணும்? 7 × 7 இதே மாதிரி தான். இப்போ 7 49, அடுத்து ஒரு 49, அடுத்து ஒரு 49, அதுக்கப்புறம் என்ன எடுத்துக்கணும்? 9 9 மட்டும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2 நம்பராக வருதுன்னா அதுலேருந்து 2 2 நம்பராக எடுத்துக்கிட்டு அந்த 1ஆம் இலக்கத்தை மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்களேன், பார்க்கலாம். 7/10 1ஆம் இலக்கம் என்ன? ஓகேவா? அதுதான் கேள்வி 899. ஒரு முக்கோணத்தின் அதிகபட்ச கோணங்களின் எண்ணிக்கை. ஒரு முக்கோணத்தில் மேக்ஸிமம் எத்தனை ஆங்கிள்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இது நமக்கு நல்லா தெரியுமே. ஒரு முக்கோணத்தில் அதிகபட்சம் 3 கோணங்கள் தான் இருக்கும். அதை தாண்டிலாம் இருந்ததுன்னா 4 கோணம் இருந்ததுன்னா அதெல்லாம் சதுர செவ்வகம் மாதிரி மாறிடும். கரெக்டாக? அப்போ ஒரு முக்கோணத்தோட அதிகபட்ச கோணங்களின் எண்ணிக்கை 3. ஏன் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்லாம் கூட கொடுக்குறோம்னா, நம்ம இதுதான் அங்கே உட்காந்து என்ன பண்ணுவோம்னா, இதில் வேறு ஏதோ ட்ரிக் வச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருப்போம். அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான விஷயமா தான் இருக்கும். சரியா? அடுத்ததா 200வது கேள்வி. ஏறக்குறைய 20 நாள் நம்ம வெறும் இந்த காலை எழுந்தவுடன் கணக்கு கொஸ்டின்ஸை மட்டுமே பார்த்துருக்கோம். ஸோ 200 கேள்வி. ரைட், 200வது கேள்வி பாருங்கள். பின்வரும் அட்டவணையிலிருந்து எக்ஸ் மற்றும் ஒய்க்கு இடையே உள்ள தொடர்பு. இது ஒரு நல்ல கொஸ்டின் பாருங்கள். இதுக்கு ஆன்சர் இருந்தும் சொல்லலாம், மேலே இருந்தும் சொல்லலாம். நீங்கள் ஆன்சர் இருந்து சொல்கிறது ஈஸி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், y = 2x + 1. எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். 1, 2 × 1 ஒரு 2 2 + 1. அப்போ 2 + 1 3ன்னு கிடச்சிருக்கணும். எனக்கு கிடச்சிருக்கு 1ன்னு வருது. அப்போ இது ஆன்சர் இல்லை. இங்கே எக்ஸுக்கு 1ன்னு போடுங்க. ஒரு 2 2 -1, 2 -1 1 கீழே கரெக்டாக வருது. அடுத்ததையும் செக் பண்ணி பார்த்துடலாம். எக்ஸுக்கு 2ன்னு போடுங்க. 2 4 -1 3 கரெக்டாக வருது. அடுத்தது போட்டிங்கனாலும் 3 2 6 -1 5, 4 2 8 -1 7. அப்போ இதுதான் கரெக்டானது. நீங்கள் மீதி எதில் போட்டு பார்த்தீங்கன்னாலும் கரெக்டாக வராது. இங்கே வேணால் எக்ஸுக்கு 1 போடுங்க. ஒரு 2 2. அப்போ ஒய்க்கு 2 வரணும், ஆனால் 1 இருக்குது. ஸோ இது இல்லை. எக்ஸுக்கு முதல் நம்பர் 1 போட்டோம்னா ஒரு 2 + 5 7ன்னு கிடைக்குது, ஆனால் இங்கே 1 இருக்குது. அப்போ இது கிடையாது. முடிஞ்சிச்சு. புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? ஸோ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எது ஆன்சர்ன்றது நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நம்ம இதே மாதிரி ஒரு பாக்ஸ் தந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரட்டுமா? இது வேணால் 8வது கேள்வின்னு வச்சுக்கோங்க. இங்கே எக்ஸு, இங்கே ஒய். 2 3 4 5 6 6 8 10 12 இப்படின்ட்டு
ஆப்ஷன்ஸ் வந்து இதே ஆப்ஷன்ஸ். இந்த 4 ஆப்ஷனில் எது வரும்னு ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். சரிங்களா? இங்கே இருக்கிற 4 ஆப்ஷனில் ஒரு ஆன்சர் தான் வரும். இந்த அட்டவணைக்கு எக்ஸுக்கு ஒய்க்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னு பாருங்க பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு அட்டவணை தரேன். எக்ஸ் ஒய் 5 6 7 8 25 36 49 64. ஆப்ஷன் ஏ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், ஆப்ஷன் பி ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஆப்ஷன் சி ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப், ஆப்ஷன் டி ஒய் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் எப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எக்ஸுக்கு ஒய்க்கு ரிலேஷன்ஷிப்பில் எது கரெக்டாக இருக்கும்னு பாருங்கள். சிம்பிளான விஷயம் தான், புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு கொஸ்டின் கேட்டால் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான். சரிங்களா? ஸோ இந்த கேள்விகளுக்கும் என்ன ஆன்சர்ன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். 9 கேள்வி கொடுத்துருக்கேன்னா இன்னும் ஒரு கேள்வி 10வது கேள்வி வேணும் இல்லைங்களா? 10வது கேள்வி உங்களோட சாய்ஸாக வேறு. இப்போ நோட்டில் நீங்கள் கொஸ்டின்லாம் எழுதிருப்பீங்க இல்லையா? நான் எக்ஸ்ட்ராவாக 9 கேள்வி கொடுத்துருக்கேன். 10வது கேள்வி உங்களோட சாய்ஸ். நீங்கள் இப்போ நம்ம நடத்தின இந்த 10 கொஸ்டின்ல இருந்து நீங்களே ஒரு கொஸ்டினை கிரியேட் பண்ணுங்க ஓனா. நம்ம எல்லாருமே டீச்சர்ஸ் தான், அதனால தாராளமாக நம்மளால கிரியேட் பண்ண முடியும். நீங்களே ஒரு கொஸ்டினை ஓனா இப்போ நான் கொடுத்தது வந்து கிரியேட் பண்ணி அதை எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கான 10வது கொஸ்டின். ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு இன்னொரு 10 கொஸ்டினோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.